இதில் பார்த்திங்கன்னா டிரைவருக்கான ரிஜர்வேஷன் லிஸ்ட் விட்ருக்காங்க. கட் ஆஃப் மார்க்கில் வராதவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே எம்எஸ்சி அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜர்வேஷன் லிஸ்ட்டுங்கிற ஃபஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ரிஜர்வேஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நேம் அந்த கேண்டிடேட் ஜாயிர் விஜயன். இவங்க என்னன்னா எதுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு வைக்கல, ஏன்னா அது மஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் கதிர்வேல்ஜி ஏஜ் அவருக்கு பார் ஆயிடுச்சு. எல்எம் வி அப்டைன்ட் ஆஃப்டர் 2019. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரீசன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே கவனமாக பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருவாங்க. இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா 2 பேர் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட லைசன்ஸ் இருந்திருக்குன்னு அவங்க அப்பயே கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசிலே ஃபாரஸ்ட் டிரைவருக்குலாம் இந்த மாதிரி இப்போ 5 இதுவுமே பக்காவாக இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு ஒவ்வொன்றுமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தனை நாள் லேட்டாக இருந்திருக்கு. நம்ம எமர்ஜென்சி வெயிட் பண்ணி நினச்சிருப்போம் ரொம்ப வெயிட் பண்ணுறோம்ட்டு. ஆனால் அவங்க எந்தளவுக்கு உன்னிப்பாக கவனித்து எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் பேர் இருக்குதான்ட்டு அந்த சர்ச் பாரில் நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் பேர் அடித்தா கூட கிடச்சிடும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தாலும் தெரிஞ்சிடும் என்ன உங்கள் பேருக்கு நேராக என்ன ரீசனு. அதே மாதிரி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. சென்னை, அப்புறம் தருமபுரி, திண்டுக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க, ஈரோடு கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூருக்கு இல்லை, திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, விழுப்புரத்தில் ஒரு 13 பேர். இதில் உங்கள் நேம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கீங்கன்னு அதிலே போட்டுருந்துருக்கு. இது ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க்கு. போன வீடியோவில் பார்த்தோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். திண்டுக்கல்லில் எஸ்சிக்கு மட்டும்தான் இருக்குது. அது ப்ரியாரிட்டி 2ல் 60 மார்க்கும், ப்ரியாரிட்டி 3ல் 87 மார்க்கும் எடுத்திருந்தால் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகலாம். அதாவது 60க்கு மேலே 87க்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. 60ஆக இருந்தாலும் சரி, 87ஆக இருந்தாலும் சரி. ப்ரியாரிட்டி 2ல் ப்ரியாரிட்டி 3ல் வர்றவங்க. அதே போல் தருமபுரியில் எம்பிசிக்கு எஸ்சிஏக்கு மட்டும்தான் கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சிஏ ப்ரியாரிட்டி 70, ப்ரியாரிட்டி 3ஆக இருந்தால் 70, ப்ரியாரிட்டி 7ஆக இருந்தால் 90. அதே போல் எஸ்சிஏ இன்னும் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சப்ஸ்டியூட்டட் டு ஆன் நான் அவைலபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் ரிசர்ச். இதில் ஏற்கனவே வராதவங்க, சப்போஸ் நான் அவைலபிலிட்டிக்கு முன்னாடி ரிசர்வேஷனில் இருந்திருக்கும் இல்லையா, அந்த இது எஸ்சிஏயில் 76 கொடுத்துருக்காங்க. 76 மார்க் எடுத்த நீங்களும் சரி, 76, 77, 78 இதுக்கு மேலே போனாலும் அவங்களுமே நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். அதே சென்னையோட இந்த இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கு நேராக உங்கள் மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கில் டெஸ்ட்டோட அதை அடுத்த ஹால் டிக்கெட்டோ ஏதோ ஒன்று உங்கள் எங்கே நடக்கும் அந்த இதை எங்கே உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகிறது நல்லது. நம்ம நினச்சதை விட எம்எஸ்சி பர்ஃபெக்டாக இருக்காங்க. வெயிட் பண்ணனால ஒன்றும் தப்பு இல்லை. மதுரைக்கு பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும்தான் ஜாப் இருந்திருக்கு. அது ரிசர்வேஷன் சைடு தான் இருக்குது. எம்பிசியில் டிசி 86. அதே போல் நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா பிசி, ஜிடி, எம்பி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்குது.
நீங்களும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த கேட்டகரியில் எந்த கட் ஆஃபில் வரீங்கிறத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.